Hello everyone, welcome to Last Try Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட 5th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க question என்ன கேட்டிருக்காங்க? Show that the function f n to n defined by f of m equal to m square plus m plus 3 is 1-to-1 function. நம்ம எப்பயுமே 1-to-1 function அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிப்போம் f of m1 is equal to f of m2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். இந்த f of m கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே இங்க எடுத்து எழுத வேண்டியதான் m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3 அப்படின்னு. ஆனா இங்க என்ன சேஞ்சு? இங்க நம்ம புதுசா இங்க 1 இங்க 2 ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதை மட்டும் கரெக்டா போட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றா? இந்த 3 நம்ம எழுதிருக்குமா, இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ அதனால நான் இந்த சைட்ல இருந்தே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கும்? m1 ஸ்கொயர் பிளஸ் m1 இருக்கும், இந்த இடத்துல m2 ஸ்கொயர் பிளஸ் m2 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் இந்த சைடு கொண்டு போறேன். ஸோ இந்த சைடு 0 ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரெண்டு சைடு நான் வந்து கொண்டு வந்து m ஸ்கொயர் அதெல்லாம் ஒரு சைடாகவும் m1 m2 அதை ஒரு சைடாகவும் நான் கொண்டு வந்துட்டேன். இது பார்க்க எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஸோ இந்த m1 ஸ்கொயர் மைனஸ் m2 ஸ்கொயரை நம்ம a பிளஸ் பி a மைனஸ் பின்னு எழுத போறோம். எப்படி எழுதலாம்? m1 பிளஸ் m2 எழுதியாச்சா? இங்க m1 மைனஸ் m2, அவ்வளவுதான். இதை மட்டும் நான் பிரிச்சு எழுதிக்கிட்டேன். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, எழுதிக்கிட்டேன். m1 மைனஸ் m2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இதுவும் காமனா இருக்கா? அப்போ நான் இதை எங்க வெளியே எடுத்துக்கிறேன்? காமனா இருக்க டேர்ம் வெளியே எடுத்தா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த ஸ்டெப்ல வெறும் இந்த m1 அண்ட் m2 இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை நான் இங்க எழுதிட்டேன். இங்க இது வெளியே போயிடுச்சுன்னா இந்த பிளேஸ்ல வேற என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். அப்ப நான் 1 எழுதிட்டேன், ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? m1 மைனஸ் m2 ஈக்குவல் டு 0, m1 பிளஸ் m2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எழுதலாம். எழுதும்போது m1 minus m2 is equal to 0க்கு இந்த m2 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆயிரும், m1 is equal to m2. ஸோ 1-to-1 பாசிபிள் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. அதே இங்கே பாருங்க, m1 plus m2 plus 1 is equal to 0. இங்க எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லியாச்சு. நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு 2 3 மினிமம் நம்பரே 1 1 1னே வச்சுக்கோங்களேன். அப்போ அது 3 தானே வரும். ஸோ நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணால் 0 ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ இது நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை விட்டா நமக்கு இது மட்டும்தான். ஸோ இதை நம்ம நாட் பாசிபிள்ன்றனால இது என்ன பண்ணுறோம்? நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். சரி, இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க ஏன் நெக்லெக்ட் பண்ணலன்னு கேட்கக்கூடாது. இது வந்து நாட் பாசிபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ இது மட்டும்தான் m1 is equal to m2, அவ்வளோதான். இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, thank you.